கல்லூரி தலைவர் அப்துல் கலாமுக்கு கொடுத்த திட்டத்தை கலாம் 3 நாட்கள்ல நிறைவு செய்து கல்லூரி தலைவர் கிட்ட நன்மதிப்பையும் பெற்றாரு. பின் முதுகலை பட்டத்தையும் சிறப்பா வென்றாரு. கலாமுக்கு போர் விமானி ஆகணும் தான் கனவா இருந்தது. இந்திய வான்படையில விமானி ஆவதற்கான பயிற்சி எடுத்து தகுதி சுற்றுல வாய்ப்பை தவற விட்டுறாரு. அதனால கலாமுடைய கனவு நிறைவேறாம போயிடுது. அதன் பின் விண்வெளி ஆராய்ச்சிக்காக இந்திய தேசிய குழுவுல சேர்ந்தாரு. அங்கு புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியான விக்ரம் சாராபாய் கிட்ட உதவியாளராக பணிபுரிந்தாரு. தும்பா ராக்கெட் ஏவுதளத்தின் முதல் இயக்குனரான HGS மூர்த்தி அவர்களால் நேர்காணல் செய்யப்படுறாரு. அதன் பின் கலாம் இஸ்ரோவில் பணியமர்த்தப்பட்டாரு. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான SLV-3 திட்ட இயக்குனராக இருந்தாரு. 1965 ஆண்டு ஒரு புதிய ராக்கெட் வடிவமைக்கும் திட்டத்தை கலாம் தொடங்கினாரு.